தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் காமியாந்த சுயம்பு மூர்த்தி. காவியங்கண்ணிக்கிட்ட குழந்தை பாக்கியம் உண்டாக்குறதுக்கு சுவாமிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த நல்லெண்ணெய் எடுத்துன்னு போய் மருந்தா சாப்பிட்றா. நிறைய பேர் பலன் அடைஞ்சி இங்க வந்திருக்கா. எல்லாமே அது நடக்கிறது. மற்றபடி முருகன் தெற்கு பார்த்த முருகன். இது குரு வம்சம் உள்ளவர், சத்ருவை நீக்கிறவர். சத்ரு பயம் இருந்தா இந்த முருகன் அதை நிவர்த்தி பண்ணுவார்னு சொல்லுவா. இவர் சோழர் மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது 1500 வருஷம் பழமை. சோழர்கள் கல்வெட்டு சுத்தி கோயில் சுத்தி இருக்கு. 13வது தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம். ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், சுந்தரர் பாடியிருக்கார். பசிக்குள்ள ஊரு இந்த தேவாரத்திலே இந்த பாட்டு தான். பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணிகளைவாய். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடிய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः, குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அருள்மிகு ஸ்ரீ காவியங்கண்ணி சமேத வெல்விடைநாதர் திருக்கோவில். இது 13வது பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம். ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், சுந்தரர் பாடியிருக்கார். இவர் சோழர் மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது 1500 வருஷம் பழமை. சோழர்கள் கல்வெட்டு சுற்றி கோயில் சுற்றி இருக்கு. மற்றபடி சுவாமி சுயம்பு மூர்த்தி. மற்றபடி காவியங்கண்ணிக்கிட்ட குழந்தை பாக்கியம் உண்டாக்குறதுக்கு சுவாமிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த நல்லெண்ணெயை எடுத்துன்னு போகிறா. இதனால் அவளால் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கா. நிறையா சேவார்த்திகள் இதுமாரி நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு அந்த நல்லெண்ணெயை எடுத்துன்னு போய் மருந்தாக சாப்பிட்றா. நிறையா பேர் பலன் அடைஞ்சி இங்கே வந்திருக்கா. எல்லாமே அது நடக்கிறது. முருகன் தெற்கு பார்த்த முருகன். இது குரு வம்சம் உள்ளவர், சத்ருவை நீக்கிறவர். சத்ரு பயம் இருந்தால் இந்த முருகன் அதை நிவர்த்தி பண்ணுவார்னு சொல்லுவா. அதான் தெற்கு பார்த்த முருகன் அவ்வளோவா எங்கேயும் இருக்காது. இது அந்த காலத்திலே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இதனால் இதெல்லாம் நடந்திருக்கு. சுவாமி அம்பாள் காவியங்கண்ணி. சமஸ்கிருதத்தில் நீலோத்பல விஷாலாட்சியம்பா. தமிழில் காவியங்கண்ணின்னு பேர். சுவாமிக்கு ஸ்வேத ரிஷபரேஸ்வரங்கிற பேர் சமஸ்கிருதத்தில். தமிழில் வெல்விடைநாதர். வெல்விடைநாதர்னா வெள்ளை மாடு மேலே சுவாமி காட்சி கொடுக்குறார். அதுதான் விடைங்கிறது மாடுன்னு சொல்லுவாள். வெள்ளை மாட்டு மேலே காட்சி கொடுக்குறார். திருக்குறுகாவூர்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா, சூரியன் சாபத்தினால புறாவாக மாறிடுறார். அப்போ மகாவிஷ்ணு நீ வெள்ளடைக்கு பூஜை பண்ணினா உனக்கு சுயரூபம் கிடைக்கும், உலகத்துக்கு சூரியன் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ காவேரி ஸ்தலத்தை மூக்காலே கொத்தி எடுத்துன்னு ஜலத்தை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம்னா சூரியன் சுயரூபம் கிடைக்கிறார். அதனால் திருக்குறுகாவூருங்கிற பேர் இந்த ஸ்தலத்துக்கு வந்தது. மற்றபடி ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். ஞானசம்பந்தர் கங்கை உண்டாக்குன இடம் அது. அதாவது சமணர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவார் ஞானசம்பந்தர். சமணர்கள் கழுவலை ஏற்றுவார் பாண்டிய மன்னன். அந்த பாவம் இவரை தொத்தின்றும். திருஞான சம்பந்தருக்கு சொந்த ஊர் சீர்காழிங்கிறதுனால இவர் கங்கைக்கு போகணுன்னு நினைப்பார் இந்த பாவத்தை போக்குறதுக்காக. அப்போ சுவாமி இங்கே கங்கையை உண்டாக்குறார். தை அமாவாசை அன்னைக்கு அந்த உற்சவம் நடைபெறும். சீர்காழி சட்டநாதர் கோவிலேருந்து ஞானசம்பந்தர் இங்கே வருவார். தை அமாவாசைக்கு தீர்த்தவாரி ஏற்ற மாதிரி தீர்த்தவாரி கங்கையில் தீர்த்தம் நடக்கும். இங்கே குழு மண்டபத்தில் வச்சு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அதுக்கு தீர்த்தம் கொடுக்கறது தை அமாவாசையில் செய்வா. பஞ்சமூர்த்தி புறப்பாடாகும் தை அமாவாசையில். புறப்பாடாகி சாயரச சுந்தரர் கொண்டு போய் வழி அனுப்பிட்டு வருவார். இது தை அமாவாசை உற்சவம். மற்றபடி சுந்தரர் பாடியிருக்கார். சுந்தரர் திருநாவலூர்லேருந்து இங்கே வரும்போது
கோவில் கொஞ்சம் வந்து இடமணல் கிட்ட ஒரு காடும் இதுவாக வந்து அங்கே மாட்டின்றார். பசிங்கிறதுனால அவள் சகாக்கள் எல்லாம் வெயில் காலங்கிறதுனால அவள் சகாக்கள்லாம் அங்கே மாட்டின்றார். அப்போ தான் சுவாமி நினைப்பார், ஐயா உங்களை பார்க்க வந்து இந்த மாதிரி நடுவில் மாட்டின்ட்டோமே அப்படின்ட்டு. அப்போ வந்து வெள்ளடை சுவாமி அந்தனராக வேடமிட்டு தண்ணீர் பந்தல் அமைச்சு சுந்தரர் சகாக்களுக்கெல்லாம் கட்டமுது கொடுக்குறார், புளி சாதம் தளி சாதம்ன்ட்டு. இவா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு செத்த நாள் உறங்கிட்டு கண் விழித்து பார்க்குறார். பார்க்கும்போது வெள்ளடை ரிஷபத்தில் காட்சி கொடுக்குறார். அப்போ தான் அந்த பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார்னு தேவாரம் பாடுறார். அந்த பசிக்குள்ள ஊர், அதாவது இந்த ஊர் தான் பசி ஆத்தின இடம்னு சொல்லுவாள். இந்த பசிக்குள்ள ஊர் இந்த தேவாரத்திலே இந்த பாட்டு தான். பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணிகளைவாய் ஓடுநல் கலனாக உன்கல கலைவானே காடுநல் இடமாக கருவிருள் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே அப்படின்ட்டு பதிகம் பாடுறார். இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான், இத்தனையும் நீங்கள் வந்து கட்டமுதலாம் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு தெரியலையே, இவ்வளவும் நடந்திருக்கு எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற தேவாரத்தை பாடுறார். அப்போ வந்து சுவாமி வந்து தரிசனம் கொடுக்குறார். ரிஷபத்தில் தரிசனம் கொடுத்து சுவாமியை இங்கே வந்து பார்த்துட்டு தேவாரம் பாடிடுறார். இதுதான் இது. அப்போ அது வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த உற்சவம் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வந்து அந்த உற்சவம் நடக்கும். அதாவது அன்னதானம் எல்லாருக்கும். சுவாமி சுந்தரரை வெளியில் வச்சு அதுக்கு அபிஷேகத்தெல்லாம் பண்ணி மகா தூப தீப நைவேத்தியம்லாம் காமிச்சு அன்றைக்கி யாராவது ஊருக்காரெல்லாம் எல்லாம் சேர்த்து போட்டு அன்னதானம் பண்ணுவாள். அன்னதானம் பண்ணி அன்றைக்கி எல்லாருக்கும் அதை வந்து இது பண்ணி மகா தூப தீப நைவேத்தியம் நடக்கும். அதில் சுவாமிகிட்ட சோமவாரம் அபிஷேகங்கள்லாம் நடக்கும். மற்றபடி எல்லாம் பிரதோஷம் சங்கட சதுர்த்தி எல்லாமே உண்டு. மற்றபடி வந்து இந்த ஊர் வந்து திருக்குறுகாவூர்னு பேர். இது வந்து இப்போ வந்து திருக்கருக்காவூராக மருவிட்டாங்க போகிற போக்கில். ஆனால் திருக்குறுகாவூர் தான் உண்மையான பேர். ஆனால் திருக்கருகாவூர்னு சொல்லுவாங்க. சீர்காழி பக்கத்தில் திருமல்லைவாசல் ரூட்டில் இந்த கோவில் அமைந்திருக்கு. இது வந்து கிராமத்தில் மாட்டின்றது இந்த கோயில். அது ஒன்று தான். மற்றபடி கார்த்தால பூஜை உண்டு, சாயரஷியும் பூஜை உண்டு. கார்த்தால டைம் வந்து 8 மணிலேருந்து 10 மணி வரையும் இருப்பேன். 10-10:30 வரைக்கும் இருப்பேன். வெள்ளிக்கிழமையில் 11 மணி வரையும் இருப்பேன். சாயரஷம் வந்து 5:30லேருந்து 6:30 வரை 7 மணி வரையும் இருப்பேன். என்னுடைய பேர் வந்து முத்துமணி சிவாச்சாரியார். இதுன்னு பூர்வீகமாக அந்த வேலை பண்ணிகிட்ருக்கோம்.